டெல்லியில இந்த மாதிரி வெயில் வர்றத பார்த்தே ரொம்ப நாள் ஆனது மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு சாயங்காலம் சூப்பரா நல்லா வெயில் அடிச்சதுங்க. துணியும் இந்த மாதிரி வெளியில காய போட்டு எடுத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா மழை பெய்யுது, ஒரு மாதிரி கம்முன்னு கிடக்குது, இந்த மாதிரியே இருந்தது. கொஞ்சம் மாடி தோட்டத்தையும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்படிதான் இருக்கு இப்போ நம்மளோட மாடி தோட்டம். பயங்கர மழைங்க. செடிக்கு தண்ணி ஊத்துற வேலையெல்லாம் இல்ல இப்போ. பிள்ளைங்களையும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த வெயில்ல உட்கார வச்சிருந்தேன். ஏன்னா சளி பிடிக்கிற மாதிரி ஆகுது. ரொம்ப மழைங்க. மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பிள்ளை கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளைமேட் கம்முச்சு. வெயில் வர்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் அந்த துணியெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. அதை மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். பாருங்களேன் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்களேன். சொல்லவே முடியல. டக்குன்னு வெயில் போடுது, டக்குன்னு மழை பெய்யுது. ஸோ அப்படிதான் இருக்குது. அப்புறம் அம்மாச்சிக்கு ஈவினிங் டைத்துல காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட வரும்போது எனக்கு முட்டை பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கிட்டு வர சொல்லி சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.